நம்மளால ஒரு 1000 crore கிளப்புக்குள்ளே கூட ஏன் இன்னும் போக முடியாமல் இருக்குது? இது என்னால் முடியாது. இது மாதிரியான படங்கள் எப்போ பண்ணுவீங்க? நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி போகிறீங்களா? Let's Go Holidays and Dr. Sri Varma Ayutharum Ayurveda presents Behind Which Master Inspires with Director Mani Ratnam. Powered by Chennai Samartha, Aviation, Nursing, Hotel Management, Mr. Gold 100% Kadalayanai, VGP Marine Kingdom, A2B Veg Restaurant. சிம்பு கூட பண்ணியிருக்காரு, எக்ஸ்பெக்டேஷன் கூடி இருக்கு. பட் வை சிம்பு? இதை விட பெட்டராக எனக்கு யாரும் கிடச்சிருக்க மாட்டாங்க. இப்போ நாங்கள் தக்லைஃபுடைய ஒரு ட்ரெய்லரை பார்க்குறப்பையோ அல்லது கமலுடைய அந்த டிஏஜிங் இதை பார்க்குறப்பையோ நாயகன் வந்துட்டு போகிறாரு. ஸோ இது ஒரு நாயகனுடைய இதுலேருந்து விட்ட இடத்துலேருந்து தொடருகிறதா? ஏன்னா பேர் உள்பட சில பொருத்தங்கள் இருக்குது. அந்த உலகத்தை சுற்றி இருக்கு, அதுக்கும் இதுக்கும் ஏதாவது ஒரு சின்ன ஒரு நூல் அதுலேருந்து வந்திருக்கும். ஹவ் யூ கெட் கனெக்டட்? கிட்டத்தட்ட இப்போலாம் 10 வருஷத்துலேயே ஒரு ஜெனரேஷன் அப்படிங்கிறாங்க. இப்போ அது எப்படி அவ்வளோ கிரவுண்டோட கனெக்டடாக இருக்கீங்க? நீங்கள் கனெக்டடாக இருக்கீங்களா? இந்த சொசைட்டியில் எல்லா கைண்ட் ஆஃப் பீப்புளையும் மீட் பண்ணுறோம். மணிரத்னம் சாரை பெரும்பாலும் எங்கே பார்த்துருக்காங்கன்னா ஏதாவது ஒரு லைப்ரரி மாதிரியான இல்லை ஒரு மியூசிக் வேர்ல்டு மாதிரியான ஒரு இடம், ஹிக்கின் பாத்தம்ஸு, இந்த மாதிரியான இடங்களில் தான் பார்க்குறோம். நீங்கள் பார்க்காத போது நிறைய இடத்துல நான் போயிட்டு வந்துட்டேன். அதுக்காக வாழ்க்கையை விட்டு கட் ஆஃப் இல்லை. ஸோ எல்லா கனெக்ஷன்ஸும் இருக்கும். இப்போ ஆயுத எழுத்து, இருவர், இது மாதிரியான படங்கள் எப்போ பண்ணுவீங்க? நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி போகிறீங்களா? ஒரு சிச்சுவேஷன் நான் கொடுக்குறேன் சார். ஓகே, நான் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, ஆனால் நான் டைரக்டர் ஆகிடுறேன். நீங்களும் கமல் சார் ஒரு அமைதியான ஒரு காஃபி ஷாப், 1 hour டைம் இருக்குது, சினிமா பேசக்கூடாது, காஃபி சாப்பிட்டுட்டு 2 பேரும் என்ன பேசுகிறோம்? லெட்ஸ் கோ ஹாலிடேஸ் அண்ட் டாக்டர் ஸ்ரீ வர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா presents Begin Which Master Inspires with Director Mani Ratnam. Powered by Chennai's Amirtha, Aviation, Nursing, Hotel Management, Mr. Gold 100% கடலை எண்ணெய், VGP Marine Kingdom, A2B Veg Restaurants. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மாஸ்டர் இன்ஸ்பைரர்ஸ். இன்னைக்கு மாஸ்டர் இன்ஸ்பைரர்ஸ் உடைய கெஸ்ட் த கிரேட்டஸ்ட் டைரக்டர் ஆஃப் இந்தியன் சினிமா, டைரக்டர் மணிரத்னம் அவர்கள். சார் வணக்கம். ரொம்ப நன்றி சார், உங்களுடைய டயத்துக்கு. பிஸி ஸ்கெடியூல், படம் ரொம்ப க்ளோஸராக இருக்கிறப்போ ஒரு ஹவு திங்ஸ் கோயிங் ஆன் சார்? வெரி குட், வெரி குட். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு மாதிரி இந்த பர்ஃபெக்ஷனை நோக்கி போக 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 ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், இந்த ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்னு நீங்கள் ஒரு மாதிரி அசீவ் பண்ணுவீங்க. இந்த படத்தை என்ன மாதிரியான இம்பேக்டை ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணுவாங்க சார் தக் லைஃப்பை பொறுத்த வரைக்கும்? படம் பண்ணும்போது படம் எவ்வளோ நல்லா பண்ண முடியும்னு தான் யோசிக்க முடியும். ஆடியன்ஸ் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு ஆரம்பித்தோன்னா தென் ஃபுல்லாக அந்த ஒரு கெஸ் ஒர்க்கில் போயிடும். இது அப்படி இல்லை, ஒரு கரு கிடச்சோன்னா அதை எப்படி டெவலப் பண்ணி எவ்வளோ கோர்வையாக சொல்ல முடியும், அதில் தான் ஃபோக்கஸ். அதை எவ்வளோ சீம்லெஸ்ஸாக, எவ்வளோ கரெக்டாக, இன்னும் எல்லா டெக்னிக்கல் சைட்லேயும் மேக்ஸிமம் பர்ஃபெக்ஷன் பார்க்க முடியுமா, அதுதான் இந்த குறிக்கோள் முழுக்க, டு கெட் த ப்ராடக்ட் ரைட். ஓகே. ஸோ அது என்ன இம்பேக்டபிள் பண்ணுவோம், இங்கே கை தட்டுவாங்களா, அதெல்லாம் யோசிச்சா அந்த ஃப்ரீடம் ஆஃப் க்ரியேட்டிவிட்டி டிஸ்டர்ப் ஆகிடும் அப்படின்னு அது அப்புறம் ஒன்லி பிளேயிங் டு த கேலரியாக இருக்கும். கைத்தட்டுக்காக ஷார்ட் எடுக்க வேண்டிய வரும். அது இல்லாமல் கதையோட ஓட்டத்தில் வந்தால் தான் இன்னும் யதார்த்தமாக இருக்கும். ஸோ பெஸ்ட் ஃபிலிம்ஸ், அப்புறம் கமர்ஷியலும் பெஸ்ட் ஃபிலிம்ஸ் தான், அது ஒரு ஜான்ரா தான். பட் இந்த தெரிஞ்சோ தெரியாமலோ அது உங்களுக்கு ஒப்புதல் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். பாக்ஸ் ஆஃபீஸில் 1000 crore அப்படிங்கிற அந்த கிளப்பில் ஜாயின் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் நிறைய சமீப காலமாக அதிகமாக பேசப்படுது. இப்போது நம்ம ஒரு இப்படி சிம்பிளாக உட்காந்து யோசிச்சோம்னாவே மணிரத்னம் இங்கே தான் இருக்கார், ஏஆர் ரஹ்மான் இங்கே தான் இருக்கார், இளையராஜா இங்கே தான் இருக்கிறாரு, ரஜினிகாந்த் இங்கே தான் இருக்கிறாரு, கமல்ஹாசன் இங்கே, ரவி கே சந்திரன் இங்கே தான் இருக்காரு, பிசி இங்கே தான் இருக்கிறாரு. ஓகே, ஆக்சுவலாக இந்தியன் தமிழ்நாடு டெக்னீஷியன்ஸ் அல்லது சவுத்துலேருந்து போன டெக்னீஷியன்ஸ் டைரக்டர்ஸ் தான் ஷங்கர் இங்கே தான் இருக்கிறாரு. நார்த்துலேயும் எல்லோரும் ஆஹா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஆட்களாக இருக்கும். ஆனால் நம்மளால் ஒரு 1000 crore கிளப்புக்குள்ளே கூட ஏன் இன்னும் போக முடியாமல் இருக்குது? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஐ திங்க் எதுக்கு சினிமாக்குள்ளே வந்தோம், இருக்கிறதுலையே மேக்ஸிமம் கலெக்ஷன் பண்ணுற படம் தான் எடுக்கணும்னு வந்தோமா, இல்லை உண்மையாக இருக்கிற படம் முடிஞ்ச வரைக்கும் நல்ல படமாக இருக்கணும்? முன்னெல்லாம் ஒரு படம் வந்ததுன்னா நல்லா இருக்குது, நல்லா இல்லை, சுமாராக இருக்குது, போக போக பிடிச்சிருக்கு, இப்படி தான் பேசணும். இப்போ 100 கோடி, 500 கோடி, 700 கோடி, ஐ மீன் இது ரியலி இப்போ ரொம்ப கான்சென்ட்ரேஷன் அதுக்குள்ளே போயிடுச்சு. இல்லை, அதுதான் என் கேள்வி. நம்ம ரொம்ப நம்பர் கேமுக்குள்ளே உள்ளே போகிறோமே, இது நம்ம க்ரியேட்டிவிட்டியும் கில் பண்ணிடாதா அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கேள்வியிலேருந்து வர வேண்டியிருக்கு. கில் பண்ணக்கூடாது,
வி கேன். அது வெறும் நம்பர் ஆடுறது வந்து வேற, அதுதான் அவங்க நோக்கமாக இருந்தால் தென் இட் இஸ் ஓகே. பட் எனக்கு தெரிஞ்சு நிறைய ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து அவங்க நினச்ச படம் பண்ணணுன்னு வராங்க, அவங்க பண்ணுற படத்தை விட அடுத்த படம் நல்லா இருக்கணும்னு பார்க்குறாங்க. அது வந்து ஓடினா இன்னும் சந்தோஷம். அது வந்து நல்லா கலெக்ட் பண்ணிட்டுனா அது வந்து 1000 crore தொட்டுனா இன்னும் சந்தோஷம். ஆனால் 1000 crore படம் எடுக்கிறது இது என்னால் முடியாது. ஓகே, இன்றைக்கி இந்த ஒரு மார்க்கெட் ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆனதுனாலையும் மல்டி பிளாட்ஃபார்ம்ஸ் வர்றதுனாலையும் ஜென்ரலாக இந்த நெருக்கடிக்குள்ளே சினிமா மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. ஒரு பாட்டு அப்படின்னா அது கொஞ்சம் இன்ஸ்டாவில் ஹிட் ஆகணும், இந்த சீனை இடையில ஒரு சின்ன இது வந்ததுன்னா அந்த இடத்துல ஆடியன்ஸுக்கு ஒரு சின்ன வைப் வேணும். இந்த மாதிரியான கமர்ஷியல் நெருக்கடிகள் இருக்குல்ல, இதை மணிரத்னம் எப்போதுமே கடந்து வந்திருக்கிற மாதிரி தெரியுது. அது எப்படி சாத்தியப்படுகிறது உங்களுக்கு? இப்படி கடந்து வந்தேங்கிறது இல்லை, இது வந்து உண்மை. ஒவ்வொரு காலகட்டத்தில் வேறு வேறு மாதிரி இந்த டிமாண்ட் இருக்கும். அதை வந்து இக்னோர் பண்ணுறது புத்தால்தனம் இல்லை, அது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சொல்ல வேண்டியதை அதுக்குள்ளே சொல்ல வேண்டியிருக்கு. அண்ட் இப்போ வந்து இருக்கிற சோஷியல் மீடியா அதோட ப்ரெசன்ஸ் அது வந்து யாராலையும் தடுக்க முடியாது. அதோட அட்டென்ஷன் ஸ்பேன் அதுக்கு வேணுங்கிற இது அது யாரும் தடுக்க முடியாது. பட் நம்ம சொல்ல வந்த விஷயம் மேலே நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கணும். அது அந்த பிளாட்ஃபார்ம்லேயும் நிற்கும், அதுக்கும் வந்து ஏற்றுதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ப்ராடக்ட் மேலே வேணும். உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் சார், நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸை பெருசாக பார்க்குறீங்களா, ரெலவன்ஸை பெருசாக பார்க்குறீங்களா? எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வந்து ஒன்லி ஒன் அதர் டூல், அவ்வளோதான். வந்து ரெலவன்ஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு மசில் மெமரி மாதிரி, அது மட்டும் போகாது. அது சில சமயம் மசில் மெமரி இல்லாமல் இருந்தால் பெட்டர். ஸோ இட்ஸ் பெட்டர் நினைக்கிறேன். இட்ஸ் பெட் சம்டைம்ஸ் இட் இஸ் பெட்டர் பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக யோசிக்க முடியும். இதை விட்டு ஒரே இதுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு இப்படி தான் அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் வந்து ரொம்ப ப்ரெடிக்டபுளாக போயிடும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கிறதுல வந்து எப்போதுமே அட்வான்டேஜ். முந்தினதை மறந்துடுறது ஆல்வேஸ் பெட்டர். முடிஞ்ச வரைக்கும் இதுக்கு முன்னாடி பண்ண படத்தை உடனே மறக்கிறது பெட்டர். உடனே மறக்கிறது பெட்டர் அப்படின்னு ஏன் நான் கேட்குறேன்னா, நீங்கள் மறக்கலைனாலும் நீங்கள் மறக்க முயற்சி பண்ணாலும் நாங்கள் மறக்க முடியலை. இப்போ நாங்கள் தக் லைஃபுடைய ஒரு ட்ரெய்லரை பார்க்குறப்பையோ அல்லது கமலுடைய அந்த டிஏஜிங் இதை பார்க்குறப்பையோ நாயகன் வந்துட்டு போகிறாரு. ஸோ இது ஒரு நாயகனுடைய இதுலேருந்து விட்ட இடத்துலேருந்து தொடருகிறதா? ஏன்னா பேர் உள்பட சில பொருத்தங்கள் இருக்குது. இல்லை அதை விட்டு இது வந்து அதோட சீக்குவல் இல்லை, அதோட ப்ரீக்குவலும் இல்லை, அது கனெக்ஷன் இல்லை. பட் அந்த உலகத்தை சுற்றி இருக்கு, அந்த ஒரு வேர்ல்டு, அந்த வேர்ல்டுக்குள்ளே இருக்கிற கதையாக இருக்கும். அதுக்கும் இதுக்கும் ஏதாவது ஒரு சின்ன ஒரு நூல் அதுலேருந்து வந்திருக்கும். ஸோ அதோட டைரக்ட் கனெக்ஷன் இருக்காது, பட் ஒரு டிஸ்டன்ட் கனெக்ஷன் இருக்கும். ஓகே. பட் ஆனால் ஏதோ ஒரு சின்ன ஒரு தொடர்பு இருக்கா? தொடர்பு எல்லா படத்துலையும் இருக்கும், இதில் இன்னும் ஜாஸ்தி இருக்குது. ஏன்னா அந்த சூழல் சிமிலர் சூழல். இன்னும் இதுவும் க்ரைம் வேர்ல்டை பற்றி இருக்கிற கதை, பேரே தக். ஓகே, ஸோ அதனால் அதை சுற்றி இருக்கிற வாழ்க்கை, அது வர அப் அண்ட் டவுன் அதெல்லாம் இருக்கும். ஒரு தக்கோட லைஃபு, அவ்வளோதான். அவன் எப்படி இருக்கிறான், அவனோட வாழ்க்கை, அவனில் வந்து என்ன ஏற்றம் என்ன சிக்கல் வருது, அதை தாண்டி எப்படி இன்னும் அவங்க இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு, அதுக்குள்ளே இருக்கிற அவங்களோட எமோஷ்னல் ட்ராமா, அதுதான் கதை. நிறைய படங்களில் கமல்ஹாசன் அவர்கள் இன்னொரு கோஸ்டாரோட சேர்ந்து நிறைய படம் பண்ணியிருக்காரு. இதில் வந்து சிம்பு கூட பண்ணியிருக்காரு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் கூடி இருக்கு. பட் ஒய் சிம்பு அவர் அந்த ரோல் பண்ணணும்னு நினச்சதுக்கு என்ன காரணம்? ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கார், ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் ஐ திங்க் அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப படத்தை வந்து எலிவேட் பண்ணுது. அண்ட் ஐ திங்க் இதை விட பெட்டராக எனக்கு யாரும் கிடச்சிருக்க மாட்டாங்க. ஓகே, பேக் டு ரெலவன்ஸ். நீங்கள் இந்த ரெலவன்ஸ் பற்றி சொன்னது, மணிரத்னம் மேஜிக்கில் வந்து ரெலவன்ஸ் வந்து பிளேஸ் அ வைட்டல் ரோல் அப்படின்னு ஒரு ரசிகராக எனக்கு தோணும். ஒரு மௌனராகம் அந்த காலகட்டத்தினுடைய மன உணர்வுகளை பிரதிபலிக்கிறது. கிட்டத்தட்ட இப்போல்லாம் 10 வருஷத்துலேயே ஒரு ஜெனரேஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு 3 ஜெனரேஷனே எடுத்த பார்த்தா ஆல்ஃபா, 2K, அப்புறம் அப்படி 90s அப்படி போகுது. எப்படி அவ்வளோ கிரவுண்டோட கனெக்டடாக இருக்கீங்க? நீங்கள் கனெக்டடாக இருக்கீங்களா? எனக்கு அட்லீஸ்ட் இப்போ நான் பை டூயிங், இப்போ என்னோட டெலிவிஷன் ஷோவில் நான் டே டு டே அவங்கள சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறப்ப ஓகே அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி தான் இல்லை உங்களுக்கு எப்படியோ எக்ஸாக்ட்லி சேம் திங். ஏன்னா டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து சுற்றி இந்த வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த சொசைட்டியில் தான். இந்த சொசைட்டியில் எல்லா கைண்ட் ஆஃப் பீப்புளையும் மீட் பண்ணுறோம். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு எப்படி இன்னும் நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கிறீங்களோ அதே மாதிரி ஒரு ஃபில்ம் மேக்கரும் அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அது வந்து
அது நமக்கு ஒரு களத்தை கொடுக்குது. இந்த ஜென்ரேஷனோட திங்கிங் வந்து நமக்கு ஒரு கிரவுண்டு. அதில் வந்து ஸ்டில் த தாட் ஷுட் பி யோர்ஸ், தாட் ஷுட் பி ஜென்வன். அது சொல்ல வேண்டிய ஒரு தாட்டாக இருக்கணும், அது எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கணும், யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதுதான் முக்கியம். அதை வந்து இந்த லாங்குவேஜ்லையும் சொல்லலாம், அந்த லாங்குவேஜில் சொல்லலாம். இப்போ பண்ணும்போது இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மொழியில் சொல்ல வேண்டியிருக்கு. அதான் கிரவுண்டில் கனெக்டடாக இருக்கிறதுக்கான இப்போ நான் மணிரத்னம் சாரை பெரும்பாலும் எங்கே பார்த்துருக்கேன்னா ஏதாவது ஒரு லைப்ரரி மாதிரியான இல்லை ஒரு மியூசிக் வேர்ல்டு மாதிரியான ஒரு இடம், ஹிக்கின் பாத்தம்ஸு, இந்த மாதிரியான இடங்களில் தான் பார்க்குறோம். பட் உங்கள் படத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன ரொம்ப வெளியிலேருந்து பார்க்குறப்ப இவருக்கெல்லாம் இவங்களோட டச்சே இருக்க வாய்ப்பு இல்லை அப்படி நினைக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் அதன் யதார்த்தங்களோடு எப்படி பிரதிபலிக்குங்க? அந்த ரெலவன்ஸ் தான் நீங்கள் பார்க்காத போது நிறைய இடத்துல நான் போயிட்டு வந்துட்டேன். நான் வந்து ரெகுலர் எல்லா மிடில் கிளாஸ் பர்சன் மாதிரி தான். ஸோ என் பார்ட், என் லைஃப் பார்ட் அது. இது வந்து ஒரு இட்ஸ் அ பேஷன், அவ்வளோதான். அதுக்காக வந்து வாழ்க்கையை விட்டு கட் ஆஃப் இல்லை. ஸோ எல்லா கனெக்ஷன்ஸும் இருக்கும், எல்லா இன்டராக்ஷன்ஸும் இருக்கும், எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் எங்களுடைய வெளிப்புற அபிப்பிராயங்கள் தான். ஸோ மணிரத்னம் எப்போயாவது எங்கேயாவது உட்காந்து ஓரமாக படிச்சுட்டே இருப்பார், ஒரு காஃபி ஷாப்பில் இருப்பார் அப்படிங்கிறல ஒரு தமிழ் கிரவுண்டோட எப்போதுமே அதன் யதார்த்த மனநிலை இருக்குல்ல, அதை மணிரத்னம் கரெக்டாக பிடிச்சிக்குவாரோ அப்படின்னு ஒரு தோற்றம் இருக்கும். ஒரு லெட் லூஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டரையும் பில்ட் பண்ணாலும் கமிட்மெண்ட் இஸ் த சார்ம் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறதே அவர் பேலன்ஸ் பண்ணிட்டே போகிறாரு. இந்த வாழ்வியலோடு உங்களுக்கு ஒரு பெரிய மன நெருக்கம் இருக்கா? யூ லவ் இட்? வேறு சாய்ஸ் இல்லை. யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் ஆர் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், இல்லைங்களா? வந்து புரிஞ்சுதுன்னா அது வந்து உங்களை படைப்பில் வெளில வரலாம், புரியலைன்னா கூட வெளியே வரலாம். அது எப்படி, இது ஏன் அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ அதுதான் த ரியாக்ஷன் இஸ் டு த ப்ரெசன்ட் டே, டு லைஃப், டு நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸு, நம்ம மீட் பண்ணுறது, நம்ம படிக்கிறது, நம்ம பார்க்குறது எல்லாம் வந்து நம்ம சொல்ல வேண்டிய படத்தில் பிரதிபலிக்கும். பட் ஒரு அதாவது இந்த ப்ராடக்டை திருப்தியாக பண்ணணும் அப்படிங்கிறீங்க. பெரும்பாலும் ஒரு படத்துக்கு உள்ளே போகிறப்போ உங்களுடைய மைண்ட் செட் என்னவாக இருக்கும்? ஜென்ரலி உங்கள் பிரெயின் இப்படி யோசிக்குங்கிறதுக்காக இந்த படத்தை இப்படி பண்ணணும் அல்லது இந்த படத்தை இப்படி உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு எஸ்ஓபி மாதிரி ஒரு பிளான் இருக்குமா? கதைன்னு ஒன்று இருக்குது, அது ஃபைனலைஸ் பண்ணோன்னா அது பாதி இதை டிக்டேட் பண்ணும். நம்ம என்ன மாதிரி படம், என்ன கதை, அதில் என்ன மாதிரி கதாபாத்திரங்கள் உள்ளே வராங்க, அது வந்து நம்மளை வந்து வழி நடத்தி கூட்டிகிட்டு போகும். கதையே உங்களை டிரைவ் பண்ணிடுமா? அந்த கதை செட் ஆகிடுச்சுன்னா தட் வில் டேக் டு ஆல் த டைரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். கரெக்ட். கதை வந்து தான் டிசைட் பண்ணும். இதுக்கு வந்து இந்த மாதிரி ஆக்டர் இருந்தால் கரெக்ட் நல்லா இருக்கும், அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்டைலில் ஷூட் பண்ணால் நல்லாயிருக்கும், அந்த அவங்களோட பிஹேவியர் இந்த டைம் பீரியடில் இருந்தால் நல்லாயிருக்கும், எல்லாம் வந்து அதுதான் நமக்கு வந்து ஒரு கைடிங் ஃபேக்டர். இல்லாட்டி லூஸாக ஆல் ஓவர் த பிளேஸ் இருக்கும். அது வந்து நமக்கு ஒரு பவுண்ட்ரி கட்டி கொடுக்குது அந்த கதை. அந்த பவுண்ட்ரிக்குள்ளே வில் ட்ரை டு எக்ஸ்ப்ளோர். ஓகே. ஏன்னா இந்த மணிரத்னம் ஸ்கூல் ஆஃப் சினிமா அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஒன்று இதுக்குள்ளே வரேன். இப்போ உங்கள் கூட உங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இருப்பாங்க, அவங்க ஒரு படம் பண்ணுவாங்க, அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, திரும்ப வந்து உங்கள் படத்துலேயே ஒர்க் பண்ணுவாங்க. ஒய் அந்த மாதிரி அவங்க திரும்ப உங்களோட வந்து சுதா கொங்கராவாக இருக்கலாம், இல்லை இன்னும் சில பேராக இருக்கலாம், ஏன் அந்த மாதிரி அவங்க திரும்ப உங்கள் கூட வந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தோணுது? அது சினிமாக்கில் வர ஒரு பெரிய அதிர்ஷ்டம். சினிமாவில் வேலை செய்கிறது வந்து நம்ம ஒரு படம் பண்ணும்போது நம்ம கூட ஒர்க் பண்ணுற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பிகம் ஃப்ரெண்ட்ஸ், பிகம் co-creators. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட இட் பிகம் தேர் ஹோம், செகண்ட் ஹோம். ஸோ அப்போ எப்போ வேணால் வரலாம், எப்போ வேணால் போகலான்னு தெரியும். அண்ட் தேர் கன்சர்ன்ட் அபவுட் மீ. நான் தப்பு பண்ணக்கூடாதுன்னு வராங்களோ ஒரு அது பார்த்துக்கணும், இவர் எங்கேயாவது இது பண்ணிட்டு போகிறாரு அப்படின்னு வராங்களா தெரியல. பட் அது அப்படி தான் ஒரு த கன்சர்ன் அபவுட் போத். அண்ட் இது வந்து ஒரு ப்ராடக்டுக்காக, ஒரு கிரியேஷனுக்காக. ஸோ அதில் இருக்கிற காதல் தான். இப்போ ஒரு ப்ரொஃபஷனல் சினிமா பர்சன், ஒரு டைரக்டராக இருக்கலாம், இல்லை ஒரு ஆக்டராக இருக்கலாம், யாருமே அது ஒரு ப்ரொஃபஷனாக பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அதோடைய க்ரியேட்டிவிட்டி எட்ஜை பற்றி தான் கவலைப்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ரெண்டும் வேணும் இல்லைங்களா? க்ரியேட்டிவிட்டி எட்ஜுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பட் இது வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவ் மீடியம். இதில் வந்து நிறைய பொருள் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, அது ஒரு பிஸ்னஸ்ஸு, அது எக்கனாமிக்கலாக ஒர்க் ஆகணும், அதுவும் இருக்குது. ஸோ அந்த சைடுக்கு வந்து ப்ரொஃபஷனலிசம் டெஃபினட்டாக தேவை. இந்த எக்கனாமிக்ஸை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக இட் நீட் டு பி ப்ரொஃபஷனல், பிளான்ட் அண்ட் எக்ஸிக்யூஷன் அப்படி இருக்கணும். பட்
வெளியே வரப்போகிற ப்ராடக்ட்டுக்கு வந்து க்ரியேட்டிவிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது ரெண்டும் தேவைப்படும். பேக் டு மணிரத்னம் ஸ்கூல் ஆஃப் சினிமா. கதை டிசைன் பண்ணிடுவோம், அந்த பவுண்ட்ரிக்குள்ளே எதாவது ஃபிட் பண்ணுங்கிறத நம்ம யோசிப்போம் அப்படின்னு சொல்லுங்க. இந்த கேரக்டர் ஸ்கெட்ச் இருக்குல்ல, அதாவது அது மாதிரி ஒருத்தரை நம்ம எங்கே பார்த்தோம் அப்படின்னு தேடுற மாதிரி இருக்கும். என்னுடைய ஒரு காலேஜ் பீரியட் அல்லது ஸ்கூல் அண்ட் பீரியடில் வந்து நான் ரொம்ப ரசித்த கேரக்டர் வந்து மௌனராகம் கார்த்திக் தான். அஃப்கோர்ஸ் நிறைய பேருக்கு ஹவு யூ டிஃபைன் திஸ் கேரக்டர்ஸ். இப்போ அமலா வந்து அக்னி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பிரபு கார்த்தியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏன்னா ஆக்ஷன் கமிச்சா தள்ளிட்டு வந்துட்டியா அப்படின்னா அவர் பயங்கர கோவத்தில் இருக்கப்போ ஒரு சைலண்ட்டு அப்படி திரும்பினா அமலா சொல்லுவாங்க தள்ளிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கேரக்டர்ஸ் எப்படி ஸ்கெட்ச் பண்ணுறீங்க? அது வந்து முதல்ல ஒரு ஐடியா இருக்கும், பட் எழுத ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு சீன் அந்த கேரக்டர் எழுதும்போது அதில் தான் நமக்கு வந்து வழி தெரியும். அந்த இப்படி பேசுவாங்கங்கிற முடிவு பண்ணுறோம் இல்லையா, அது வந்து ஃபஸ்ட்டு லைன் அவங்க இந்த கேரக்டருக்கு எழுதும்போது ஒரு அளவுக்கு வந்து அதுதான் தேடும். அது கிடச்சிடுச்சுன்னா அந்த கேரக்டரே கையில் வந்துடும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு கெட் அந்த இந்த கேரக்டர் இப்படி இருக்குங்கிறது வந்து ஒரு சீன் நம்மளுக்கு அடையாளம் காட்டும். அது வந்துருச்சுன்னா அதை ஒட்டி ஈஸியாக போயிட முடியும். ஸோ அதுதான் ஒரு தேடல் வந்து அந்த எழுதும்போது அதுதான் ஒரு கேரக்டரோட ஒரு கோர், ஒரு சோல் எப்படி கேப்சர் பண்ணுறோங்கிறது. இந்த கேரக்டர் எப்படி பேசும், எப்படி பிஹேவ் பண்ணும், எந்த ஸ்பீடில் நடக்கும், அதுக்கு வந்து ஒரு ஃபார்மே வரணும். இப்போ புக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, லிட்ரேச்சரில் அவங்க வந்து எழுதும்போது ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக ஒரு வார்த்தையில் வந்து நம்ம கண்ணு முன்னாடி ஒரு கேரக்டரை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அது வந்து சொல்லும்போது கை வந்து தடிமனான அந்த கை வந்து இந்த தலைமுடியை இப்படி தள்ளிச்சு அப்படின்னு எழுதுவாங்க. ஸோ வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு பிக்சர் கிடைக்குது. அதே மாதிரி சினிமாவில் த பிக்சர் இஸ் தேர், பட் அந்த ஆக்ஷன், அந்த வார்த்தை, அந்த கேரக்டர் யாரும் நமக்கு காட்டி கொடுக்கணும். ஓகே, அந்த விஷயத்தை யார் செய்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு இல்லை, அந்த கேரக்டர் அந்த விஷயத்தை எப்படி செய்யும், ஓகே, எப்படி பேசும், இந்த மோஸ்ட்லி அதான். அந்த கேரக்டர் எப்படி யோசிக்கும், அதனால யோசிக்கிறதுனால எந்த வார்த்தை வெளில வரும், எந்த ஸ்பீடில் பேசும், ஏற்ற ஆள் பேசிகிட்டு இருக்கும்போதே இவங்களும் பேசிடுவாங்களா, இல்லை அது முடிச்ச அப்புறம் பேசுவாங்களா, இல்லை பாஸ் கொடுத்துட்டு பேசுவாங்களா, ஆல் தட் ஹேஸ் டு பி டிசைடட். ஆனால் கேட்கும்போது ரொம்ப ஒரு ஹெக்டிக்காக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. பட் இது வந்து சீம்லெஸ்ஸாகவே வந்துருமா சார்? அதான் இது வந்து ஃபஸ்ட்டு சீன் எழுதும்போது தான் அந்த கேரக்டருக்கு ஃபஸ்ட் டைம் எழுதும்போது நாம் வந்து அந்த கேரக்டரை கையில் எடுத்துக்கிறோம். அது வரைக்கும் ஒரு அப்ட்ராக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பொண்ணு, ஒரு மாடர்னாக இந்த பொண்ணு கொஞ்சம் கேஷுவலாக இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு. பட் ஆனால் அதை வந்து வார்த்தையாக கன்வெர்ட் பண்ணும்போது, அதை வந்து சீனாக கன்வெர்ட் பண்ணும்போது அதுக்கு வந்து ஒரு காட்சி கிடைக்கணும். அந்த காட்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த காட்சிக்குள்ளே வர வசனம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பொண்ணு பேசுகிற இந்த ஃபஸ்ட்டு இல்லை அந்த பையன் பேசுகிற ஃபஸ்ட்டு லைன் ஒரு அடையாளம் காட்டணும். சில சமயம் நாங்கள் ஷூட் பண்ணும்போது கூட முடிஞ்ச வரை வந்து ஒரு புது கேரக்டர், மெயின் கேரக்டர் வராங்கன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்ச வரை நான் வந்து அந்த கேரக்டர் இருக்கிற டிஃபிகல்ட் சீனை ஷூட் பண்ணுவேன். இந்த ஆர்டிஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு பண்ணும்போது ரொம்ப ஈஸி சீன் மெதுவாக வர உள்ளே கொண்டு வர்றது பண்ணாமல் இருக்கிறதுலே கஷ்டமான சீன் அந்த கேரக்டருக்கு தான் முதல்ல முடிஞ்ச வரைக்கும் எடுப்பேன். அது வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த கேரக்டரை வந்து அவரும் உள்ளே வந்துடுவார். அந்த ஒரு நாள் ஷூட்டிங்கில் அவரையும் உள்ளே கொண்டு வந்துட முடியும், நம்மளும் அந்த கேரக்டருக்குள்ளே போயிட முடியும். ஸோ அது இம்பார்ட்டன்ட் டு கெட் ஹோல்ட் ஆஃப் அ கேரக்டர். அது வந்து ஹோல் படத்தை டிஃபைன் பண்ணி. இப்போ ஆயுத எழுத்து, இருவர், இது மாதிரியான படங்கள் எப்போ பண்ணுவீங்க? நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி போகிறீங்களா? ஒரு சிச்சுவேஷன் நான் கொடுக்குறேன் சார். ஓகே, நான் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, ஆனால் நான் டைரக்டர் ஆகிடுறேன். நீங்களும் கமல் சார் ஒரு அமைதியான ஒரு காஃபி ஷாப், 1 hour டைம் இருக்குது, சினிமா பேசக்கூடாது, காஃபி சாப்பிட்டுட்டு 2 பேரும் என்ன பேசுவாங்க? Behind Roots Master Inspirers with Director Maniratnam. Title sponsor Let's Go Holidays, Travel Beyond Boundaries and Dr. Srivarma Wellness. அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். Powered by Chennai Samartha. Aviation, Nursing, Hotel Management. ஈஸியா படிக்கலாம் சாலரியோட. Mr. Gold, தரத்திலும் அளவிலும் no compromise. Mr. Gold 100% கடலை எண்ணெய். VGP Marine Kingdom, Maldives in Madras. VGP Marine Kingdom, India's first largest walk-through tunnel aquarium. ECR Injambakkam. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். Let's Go Holidays and Dr. Sri Varma Ayutharum Ayurveda
presents Behind Its Master Inspirers with Director Mani Ratnam. Powered by Chennai Samartha, Aviation, Nursing, Hotel Management, Mr. Gold 100% Kadalayanai, VGP Marine Kingdom, A2B Veg Restaurant,